நன்றி சொல்லி பாடலாமா? ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீர். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. Thank you Lord. இயேசு ராஜா, yes Lord. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடனிருந்து நடத்தி என்னோடு எங்களோடு கூட இருந்தீங்களே, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல். Yes Lord. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும்.
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை நீக்கினவர், பாவ நோயை நீக்கினவர், ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீர் நடத்தினீரே. Praise the Lord. Hallelujah. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீர் நடத்தினீரே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீர் நடத்தினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே. எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமா? புகழை எல்லாரும் எழும்பி பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord. உரமகதலகதரபா, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. ஆண்டவர் நம்முடைய பலவீன நேரங்களில் ஓம் கிருபை அறிக்கை பண்ணி பாடுங்க. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஆண்டவர் செய்த நன்மைகள் இந்த ஆண்டு முழுவதும். ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே. ஒரு முறை கூட ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆரூபியே. வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசப்பா உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. Hallelujah, hallelujah, yes Lord, hallelujah, hallelujah. கடைசியாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா எல்லா கரங்களை ஓசை எல்லாம் ஆண்டவருக்கு தான், அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் மகிமை. ஏன்னா அவர் தான் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். நல்ல கரங்களை தட்டி சிலுவையிலே வெற்றி சிறந்த ஏசப்பாவுக்கு, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஏசப்பாவுக்கு, பரிசுத்த ஆவியானவரை தந்தவருக்கு, மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கத்தாவே இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொருவரையும் கத்தாவே இம்மட்டும் நீர் வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கத்தாவை தொடக்க முதல் முடிவு வரையும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய ஆளுகை இந்த இடத்துல தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற அருமையான தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரை பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற மன்னாவை போல நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா. சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நடக்க போகிற இந்த ஆராதனையிலையும் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது ஆண்டவரே புதிய பலத்தாலும் புதிய கிருபையினாலும் புதிய வரங்களினாலும் ஆண்டவரே நாங்கள் செல்லத்தக்க நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எத்தனை நன்மைகள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீரப்பா, நீர் செய்து கொண்டிருக்கிறீரப்பா, நீர் செய்ய போகிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் அப்பா நீங்கள் பரமபிதாவாக இருந்து எங்களுடைய தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். கிரியை செய்கிற தேவன் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த நாளில் நம்ம மத்தியில் அருமையான பிரதர் ஃபிலிக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக என்னோடு நல்ல நண்பர், என் கூட கம்பேஷன் இன்டர்நேஷ்னலில் அருமையான ஒரு நல்ல பணி செய்தவங்க. ஜீசஸ் கால்ஸில் அவங்க பல ஆண்டுகள் வேலை செய்து நல்ல ஊழியங்களை செய்து இன்றைக்கி அவங்க ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க. இந்த மத்தியில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம், 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 சோத்திரம். பிரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். உங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் பெனையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான போதகர் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒன்றாக கம்பேஷன் என்ற ஒரு ஊழியத்திலே நாங்கள் வேலை செய்தோம். பின்பதாக அவர் முழு நேர ஊழியத்திற்குள்ளாக அவர் வந்துவிட்டார். நான் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை செய்து கொண்டே அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அருமையான ஊழிய வளர்ச்சிகளை நான் பார்க்க முடிகிறது. ஆமென்.
இந்த சபைக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனாலும் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாற்றத்தை இந்த சபையில் கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலுமாக இந்த வருஷத்தின் கடைசி சில நாட்களில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாம் முதலாவது அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். செய்தவருக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஆமென். ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்தால் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கால் பண்ணுறோம், பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்றோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். ஆமென். நேற்று சற்று நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வசனம் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே அதை தோன்ற பண்ணினார். அந்த வார்த்தை என்னவென்றால், அது வேத வசனத்திற்குள்ளாக இல்லை, ஆனால் தேவன் பேசின விதம் வித்தியாசமாக இருந்தது. அவர் என்னன்னா, உன் வாழ்க்கையில் போன வருஷம் இந்த 2023 வருஷத்தில் காரியங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன்னை நடத்தினது நான். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியல. சில பேர் நினைப்பீங்க காரியங்கள் நடந்தது என்று சொல்வோம், காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்காது. அதே நேரத்தில் எது அதிகமாக நம்முடைய மனதை பாதிக்கும் என்றால், எது நடக்கலையோ அதையே பற்றி தான் நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஆமென். ஆனால் ஒன்றை கர்த்தர் சொல்றாரு, அது நடக்காவிட்டாலும் உன்னை இந்த வருடம் முழுவதும் நடத்தினது நான். ஆமென். அது நடக்காவிட்டாலும் நடக்காத சூழ்நிலையிலும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு மனப்பான்மையோடு, என்ன மனப்பான்மை அப்படின்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேவ சமூகத்திலே இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று, நம்முடைய இருதயத்தில் அந்த நன்றி உள்ள உணர்வு இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. ஆமென். அவரை நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை நம்முடைய மனசுல கண்டிப்பா வரணும். அதுக்காக தான் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்குத்தான் இன்றைக்கு நாம் வேதத்தை பார்க்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம். உபாகமம் 32 அதிகாரம். அதில் சில வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 32 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். அதை நாம் இன்றைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். 9 வசனத்திலிருந்தே 8 வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். 32 உபாகமம் 32 Deuteronomy chapter 32 verses from 8 onwards. Let me read for you. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. ஆமென். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்றும், யாக்கோபின் நிமித்தம் இந்த உலகமானது எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று நாம் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்திலே அவர் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வது எது நிமித்தம் என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய 150 கோடி ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அவருடைய ஜனங்கள் ஜெபிக்கிறதை கொண்டுதான் கிரியை செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு மெஜாரிட்டியான இந்த தேசத்தை தீர்மானிக்கிறதே நம்முடைய ஜெபம்தான். அல்லேலூயா. இதை எப்படி பார்க்க முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மை 2023 வருஷம் அவர் நடத்தி வந்த விதம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நினைப்பாங்க, நாங்களே அப்படியே வந்துட்டோம்யா,
எப்படியா 2023க்குள்ள வந்தீங்க? அப்படியா? அப்படியே எந்திரிச்சு வந்தோங்க. அப்படியே ராத்திரி பார்த்தீங்கன்னா புது வருஷ கூட்டம் கூப்பிட்டாங்க. ராத்திரி வந்தோம், உட்கார்ந்தோம். நல்ல காலைல 4 மணி வரைக்கும் சர்வீஸ் நடந்துச்சு. அப்படியே கிளம்புனோமா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு போச்சு. நடுவில் என் பர்த்டே வந்துச்சு. அப்படியே கொண்டாடிட்டு போனோம். என் கணவருக்கு பர்த்டே வந்துச்சு, என் பிள்ளைக்கு பர்த்டே வந்துச்சு. அப்படியே கொண்டாடிட்டே வந்தோம். டிசம்பர் வந்துட்டாயா? வருவீங்க. நம்ம டிசம்பருக்குள்ள வரவே முடியாது. தேவன் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாருங்க. ஆமா, அவர் நம்மை நடத்தி வராம ஒரு நாள் நீங்களும் நானும் தாண்டவே முடியாது. ஆமென். எவ்வளவு பேர் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். எவ்வளவு பேர் இன்னும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சாங்க. இன்னும் நான் 30 வருஷம், இன்னும் நான் 50 வருஷம், இன்னும் நான் 100 வருஷம். அவர் நினைக்கணும், அவர் நினைக்கணும். நாம பல வியாதியில சிக்கி உண்டு. ஐயோ, இதுக்கு மேல நான் போவேனா அப்படின்னு நினைச்ச தருணங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு கர்த்தர் உங்களை இங்க உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான போதகரை ஒரு மாதத்திற்கு முன்பதாக சந்தித்தோம் ஒரு காரியத்திற்காக. அப்ப எனக்கு சொன்ன ஒரு காரியம் உண்மையாகவே என் மனசுல ரொம்ப பாதிச்சது. என்னன்னா, எங்களோடு பணிபுரிந்த எங்க வயதுக்கு உட்பட்ட ஒரு அருமையான நண்பர், அவர் கொரோனால இறந்துட்டார். அவர் இறந்த சமயத்தில் இவருக்கு கொரோனா. இவரு சொல்றாரு, பிரதர் நானும் அதே கண்டிஷன்ல தான் இருந்தேன், அதே கண்டிஷன்ல இருந்தேன் பிரதர், எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, நானும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். ஆனால் இன்னைக்கு நான் தேவனுக்காக நிற்கும்படியா அவர் என்னை உயிரோடு காத்தார். இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஜனவரி 2023 ஆரம்பித்த நீங்கள் இன்றைக்கு டிசம்பர் 29ஆம் தேதிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் it is not because of you, it is because of our God. Hallelujah, hallelujah. எங்க ஒரு மூச்சு நீங்க சொன்னாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப பெரிய கிஃப்டே மூச்சு விடுறது தான். ஏன்னா அனுபவிச்சர் சொல்றாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூச்சு இல்லாததுனால தான் கஷ்டப்பட்டோம். யாராவது ஆக்சிஜன் வச்சு காப்பாற்ற முடியும்? எவ்வளவு பேர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மரித்திருக்கிறார்கள். அந்த சுவாச காற்று நமக்குள்ளாக மேலையும் கீழையும் போகணும்னா அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது. அல்லேலூயா. நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம விட நல்லா சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமா இருந்தவர்கள். ஆனா இன்றைக்கு எந்த பலவீனத்தில் மத்தியில் நம்ம கடந்து வந்தாலும் இன்றைக்கு நம்மை முதலாவது அவர் ஜீவனோடு காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. முதல்ல நம்ம ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி செலுத்தணும்? ஆண்டவரே, மூச்சு விடுறேன், மூச்சு வாங்குறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மூச்சு விடுறது பல பேருக்கு முடியாததுனால பல பேர் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை ஜீவனோடு காத்து கொண்டு வருகிறார். அநேகருக்கு தேவனை குறித்து அந்த உணர்வே கிடையாது. அந்த மாதிரி ஆண்டவருக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும்? 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே குஷ்டரோகம் நாங்க இருக்கிறோம், எங்களை குணமாக்கும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் உங்களை காண்பியுங்கள். அவங்க 10 பேரும் புறப்பட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரே ஒருத்தன் வரான். வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றான். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீ சொன்னபடி நான் சுத்தமாக்கப்பட்டேன். அப்ப ஆண்டவர், அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாரு, போயிட்டு வா அப்படின்னு அவர் போயிட்டாரா? இல்ல, நின்னுட்டு கேட்கிறாரு, வேர் ஆர் தட் அதர் 9 people? ஒரு தேவன் கேட்கிறார், அந்த 9 பேர் எங்கே? சொஸ்தமான மாணவர்களில் இவன் ஒருவன் மட்டும் திரும்பி வந்திருக்கிறானே, where are those 9 people? அப்படின்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், 2023ஆம் வருஷம் 12 மாதங்களையும் வாழ்ந்து தீர்த்த நீங்கள் அந்த கடைசி சில நாட்களில் என்னுடைய சமூகத்தில் வந்து என்னிடத்தில் நன்றி சொன்னீர்களா? Lord, I lived the 12 months. 12 மாதத்தை நான் வாழ்ந்து தீர்த்திருக்கிறேன், இதற்கு நீர்தான் காரணம் ஆண்டவரே என்று நாம் சொல்வதற்கு திரும்பி வரணுமா, வரக்கூடாதா? வரணும். ஆண்டவர் கேட்கிறார், இந்த சமாரியன், இந்த அந்நியனை தவிர்த்து ஒருவனும் வரவில்லையே.
ஆனால் அதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இவன் போய் திரும்பி வர்ற வரைக்கும் இயேசு அங்கே தான் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்த்த இடத்திற்கே திரும்பி வருகிறான். இயேசு எங்கேயும் போகல, அங்கே தான் நிற்கிறாரு. அங்கே நின்ற இயேசுவை பார்க்கும்படியாக அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே நன்றி என்று அவரை சொல்ல. அவனை பார்த்து, நீ உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்புயா அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த நாளில் ஆண்டுடைய பாதத்திற்கு நான் ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு இங்கே வரலன்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஏதோ ஒரு கூட்டத்தை இங்கே நடத்துறேன்னு சொன்னார் பாஸ்டர், அதனால நான் வந்தேன், நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னா யூ ஆர் மிஸ்டேக்கன். நீங்கள் தவறுதலாக எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். It has been given a wonderful chance for you to come to the Lord back and thank him. அவரிடத்தில் திரும்பி வருவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா 11ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம் உபாகமத்தில், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கமா, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். அதோட ஒரு வார்த்தை பாருங்க, அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை அப்படின்னா வேற ஒரு ரீசனும் வேற ஒரு காரியமும் நம்மை நடத்தவில்லை, அவர் ஒருவரே நடத்தினார். ஆமென். அந்த பியூட்டி ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அல்லது காட்ஸோட லீடிங் எப்படி வருஷம் முழுசு இருக்கு அப்படின்னா, அது கழுகுக்கு ஒப்பாக அவர் சொல்ற காரியம் இது என்னன்னா, இது மோசேயுடைய பாட்டு. மோசே பாட்டு பாடுறாரு, பாட்டு பாடி கர்த்தர் சொல்றாரு, அதை எழுதி இஸ்ரவேல் புத்திரிடத்துல கொடு. ஏன் அப்படின்னா, அவர்களை நான் எப்படி தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன் என்பதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அல்ல, அவருடைய சந்ததிகள் வந்து வந்து போனாலும் எல்லாத்துக்கும் தெரியணும், நான் ஒருவரே அவர்களை நடத்தினேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்களுடைய காரியத்தை நடத்தின தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படியாய் இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். அவர் திரளான ஜனங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேர் அவரிடத்தில் திரும்பி வருகிறதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, கழுகு தன் கூட்டை கலைத்து. எப்படிப்பட்ட விதத்தில் சொல்லப்படுகிறது என்றால், கழுகு தன் கூட்டை கலைக்குமா? ஏன் கலைக்கும் அப்படின்னா, அந்த குஞ்சுகள் அதில் இருக்கும், தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகள் மீது அசைவாடுகிற ஒரு கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, தன் செட்டைகளை விரித்து அந்த கழுகு குஞ்சுகளுக்கு மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்ப இந்த வருஷம் முழுசும் யார் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்தார். அவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, ஏன் அவர் உங்களை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னா, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, தேவன் உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 700-800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவில் 150 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 150 கோடிகள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் சிலரை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் சில பேர் என்னடா இந்த ஆண்டவரை போய் பார்க்கறது, என்னடா இந்த ஆண்டவரை போய் தேடுறது, என்னடா இந்த இது பார்க்கறது. நேற்று ஒரு மீன் கடைக்கு போயிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் மீன் கடைக்கு போயிருந்தேன். எல்லா இடத்துலையும் மீன் கிடைக்கல. இன்றைக்கி நிறைய நான் வாங்குற இடத்துலலாம் மீன் இல்லை. என்னன்னு கேட்டால், நீங்கள் வெள்ளிக்கிழமை
அதனால கடை போடலங்க. அப்புறம் நேராக ஒரு யோசனை வந்துச்சு, குடமோக்கம் மீன் மார்க்கெட்டுக்கே போயிடலாமே அப்படின்னு குடமோக்கம் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன். அங்கே 2-3 கடை இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இடம், ஒரு 7-8 பேர் கடை வச்சுருக்குறாங்க. அந்த மீன் மார்க்கெட் ஃபுல்லாக வசனம் ஓட்டி இருக்குது. அப்போ அந்த அம்மா, மீன் விற்கிற அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் என்ன ஃபுல்லாக வசனம் ஓட்டிருக்கு, எல்லாருமே கிறிஸ்துவர்களாக அப்படின்னா, இல்லை அவங்க என்ன இவங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அந்த அம்மாவுடைய பையன், ஒரு வாலிப பையன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா எல்லாருமே இங்கே கிறிஸ்டினாக இருக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறான், ரொம்ப அதாவது சில பேரை சந்தித்து ஒரு 2 வார்த்தை பேசினாலும் ரொம்ப, அதாவது நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். என்னது? நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து இந்து தான், ஆனால் நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். என்னடா ஆஃபர் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, எல்லா கடவுளையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இயேசுவுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பாருங்களாம். இருக்கு, இயேசுவுக்கும் சான்ஸ் கொடுத்து பாருங்களாம் அப்படின்னாங்க. நாங்களும் சரி எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டோம் அப்படின்னு இயேசுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தா எல்லாம் நடக்குது. அப்புறம் பார்த்தா சரி எல்லா இதுவும் அப்படின்னு தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கடைசியில், எங்கே போனாலும் இங்கே தான் வர வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் இங்கே தான் வர வேண்டி இருக்குது. அப்ப அவர் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருக்குள் ஒரு காரியம் சத்தியம் தெரியும். நான் உலகத்தில் எங்க எதை தேடி போனாலும் சரி, நான் வந்து கடைசியா நிற்க வேண்டியது இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. இன்னைக்கு சொத்தெல்லாம் பிரிக்கிறோம். ஒரு வீட்டில் 4-5 பசங்க இருந்தா அப்பா அம்மா சம்பாதி வச்ச சொத்தெல்லாம், இது என் பங்கு, இது ஓம் பங்கு, அது பங்கு, இந்த பங்கு, இந்த பங்கு. ஆனால் கர்த்தருக்கு ஒரு பங்கு இருக்குதுங்க. அந்த பங்கு யாருன்னா நீங்களும் நான் தான் அந்த பங்கு. ஆமென். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்ல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் கர்த்தரும் என்ன செய்கிறாரு, அவர் தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை அவர் வைத்திருக்கிறார். அது யாருன்னா நீங்களும் நானும். ஆமென். ஆகவே தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம் மீது அவர் அசைவாடி அவருடைய தோளின் மீது, அவருடைய சட்டையின் மீது அவர் நம்மை தூக்கி வைத்து கொண்டு, அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறது போல, கழுகு சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு இந்த நாளில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவர் ஒருவரே. என்ன ஸ்பெசிஃபிக்கா, என்ன ஒரு கிளாரிட்டியோட வேத வசனம் சொல்லுகிறது என்றால், அவர் ஒருவரே. அவரும் ஒரு அப்படி இல்லை, எல்லாரும் நடத்தினாங்க, அவரும் நடத்தினார் அல்ல, அவர் ஒருவரே நம்மை நடத்தினார். ஆமென். ஆகவே தேவ சமூகத்திலே வந்து இருக்கிற நாம, தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற, ஏன்னா அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்த ஊழியங்களாக இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சம்பாத்தியமா இருக்கலாம், வீட்டின் காரியங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் நம்மை சுமந்து கொண்டு இந்த வருஷம் முழுவதும் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. அதே உபாகம புத்தகத்தை பார்க்கும் பொழுது, ஒன்றாம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சற்று கவனமாய் கேளுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30, 31. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு வருகிற வரைக்கும், அப்படின்னா அந்த இடம் முடியல,
இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் 31ஆம் வசனத்தில் எப்படி வந்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும். இந்த 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 இந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் கர்த்தர் எப்படி செய்தார் அப்படின்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. என்ன ஒரு பாக்கியங்க இது, என்ன ஒரு பாக்கியம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதில்லை. தர தர தரன்னு சில பேர் இழுத்துட்டு போவாங்க. அது சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் வரைக்கும் அந்த பிள்ளை ஒழுங்காக வரும். அந்த ஸ்கூலுக்குள்ளே போகணுன்றப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் போகும். இப்படி வந்த பிள்ளை எதிர்த்தாப்பில் போகும். அப்போ என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தகப்பன் அல்லது தாயினை தர தர தரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் அந்த ஸ்கூல் கேட்டுக்குள்ளே தொப்புன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி கர்த்தர் நம்மை கொண்டு வரல. தேவன் எப்படி கொண்டு வந்தார்னா, தம்மேல் சுமந்து கொண்டு அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படி செய்த கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இனிமே நீங்க எங்க போகணும் அப்படின்றதையும் அவர் தான் பார்ப்பாராம். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கல நான் அடுத்த வருஷம் என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இந்த ஸ்கூலுக்கு நான் என்ன பண்றது, என் பிள்ளையோட திருமணத்திற்காக என்ன பண்றது, என்னுடைய காரியத்திற்காக என் வேலை, அது இது பிஸ்னஸ் எல்லாத்துக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 32ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். அப்ப என்ன அப்படின்னா, என் வழியை நான் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல, அவர் ஒரு வழியை போட்டு கொடுப்பார், அதில் நான் போனா போதும். அல்லேலூயா. நம்ம சில சமயம் என்னன்னா, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாமே காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, கடினமாக்கி கொள்வது. ஏன்? என்னுடைய சொந்த புத்தியை கொண்டு போய் அதில் திணிக்க பார்க்குறப்ப தான் அது கொஞ்சம் கஷ்டமாக மாறிடும். ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு வழியை காண்பியும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஜெபிக்கணும். சில சமயம் அவர் செய்யாத அப்படின்னா செய்யாதீங்க, செய்யாதீங்க. இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த காரியம் பிடிக்கல அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னார்னா, உங்களுக்கு பிடிக்கட்டாலும் அதை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் இங்க பார்க்கும் பொழுது நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்க பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் அவர் உங்க கூட வர்ற தேவன். எப்படி வர்றார் அப்படின்னா, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பதாகத்தான் போவேன். ஆமென். நாம சில வேளையில என்ன செய்யறோம், நாம முன்னாடி போயிட்டு ஆண்டவரே வாங்க அப்படின்னா வருவாரா? வரமாட்டார். அவர் என்ன சொல்றாரு, என்னை விட்டுட்டு போனீங்க அந்த இடத்துக்கு நீ வா, என்னை விட்டு விட்டு சென்ற இடத்திற்கு நீ வா, அங்கிருந்து நாம திரும்ப பிரயாணத்தை ஆரம்பிப்போம். அதனாலதான் மோசே சொன்னாரு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போக இருப்பீராக. ஏன் அப்படின்னா, மோசேக்கு தெரியுங்க, 20-30 லட்சம் ஜனங்களுக்கு தெரியாத காரியம் மோசேக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கு தெரியணும், இந்த தேவன் எனக்கு முன்பதாக செல்லாவிட்டால் நான் போக முடியாது, நான் போக முடியாது. இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க முன்னாடி நான் போவேன், நான் போவேன். அவரே சொல்றாரு, உங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன செய்தார், இந்த இடம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்தவர் என்ன செய்வார் அப்படின்னா, இனிமே நீங்க எங்க போகணும், இனிமே நீங்க எந்த இடத்துல வாழணும், எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கணும் என்பதை அவர் பார்க்கவும். ஆமென். அவர் பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு 24 hours in a day, ஒரு நாளுடைய 24 மணி நேரமும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா,
கிரியை செய்யும்படியாக அவர் சொல்றாரு, இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. பகல்லையும் கூட இருப்பாரு, ராத்திரியும் கூட இருப்பாராம். ஆமென். நான் ராத்திரி நல்லா தூங்குவேங்க, அப்பவும் கூட தான் இருப்பார். ஆமாம், நான் ராத்திரி நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்குவேங்க, அப்பவும் கூட தான் இருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், நம்மை விட்டு அவர் கொஞ்சம் போயிட்டான்னா வேற ஒருத்தன் வந்துருவான். ஆமாம், கொஞ்சம் வந்துருவான். நமக்கு அது தெரியாது. நடுவில் என்ன போய் பார்ப்போம், டிவியை போய் உட்காந்து பார்த்து ஜபம் பண்ணுற நேரத்துக்கு முன்பதாக டிவியில் போய் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ப்ரோக்ராமாக பார்த்துட்டீங்கன்னா அதையும் மிஞ்சி நீங்கள் அதுக்கப்புறமா ஜபம் பண்ணுற வீராங்கனையாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஓடும் உங்கள் ஜபம்? டிவியில் என்ன பார்த்துட்டு வந்தீங்களோ மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். ஆமாம், அது சொன்னா இது சொன்னா, அந்த படம் இந்த படம், இவ வந்தா அவ போனா, எல்லாம் மண்டைக்கு முன்னாடி ஓடும். ஆண்டவரே தோத்துறோம் அப்படின்னுவீங்க, அது ஆத்திரமா போகும். ஆமாம், இப்படி தான் என்ன ஆகும் நம்முடைய நேரம். பிசாசுக்கு நல்லா தெரியும், அடுத்தது 30 நிமிஷம் ஜபம் பண்ண போகிறான், 30 நிமிஷம் மண்டையில் ஏற்றுத. ஆமாம், அப்படியே நம்மளும் ரிமோட்டை போட்டு அடித்து தூக்கி அழகாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனலோ வந்துட்டு, அது போக என்ன அப்படின்னா கையில் மொபைல் வேறு வந்திருக்கு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், டிவியும் ஓடும் மொபைலும் பார்ப்பாயா. ஆச்சரியமான அதிசயமான பிறவிகள். எப்படா அப்படின்னா அதை பார்க்கறது இதையும் பார்க்கறது, அதை என்ன பார்க்கறது இதை பார்க்கறது. அங்கே கிரிக்கெட் ஓடிச்சுன்னா இங்கே வேற என்னமோ ஓடுது. ஆமாம், இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தா போர் அடிக்குது அப்படின்ட்டு இப்போ ரீல்ஸ் விடுறான் மொபைலில். அப்படியே ஒரு நிமிஷம், அப்படியே அடுத்த ரீல் நம்மளை எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கி கொண்டு போகிறான் பாருங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் இதே ஜபத்தில் பாருங்க, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு பார்த்தா 5 நிமிஷம் தாண்டதுக்குள்ள வேத்து விறுவிறுத்துருது ஜபத்தில். ஏன்னா இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு ஜபத்தில் நேரத்தை ஓட்டுறது. அவன் ஜபத்தை ஓட்டுன்னு பார்த்தா நம்ம ஜபத்தில் நேரம் ஓடுதான்னு பார்க்குறோம். நேரம் 15 நிமிஷம் ஆண்டவரே நான் ஜபம் பண்ணுவேன். 15 நிமிஷம் ஜபம் பண்ணுறதுனால அவர் என்ன பெருசா, அவர் ஏதோ வாழ வைக்கிற மாதிரி நம்ம ஜபம் பண்ணுவோம். அவர் நம்ம வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. சில பேர் எப்படின்னா அவரை நம்ம வாழ வைக்கிறோம். தோத்துறோம் ஆண்டவரை, தோத்துறான் என்ன ஆண்டவர் சோத்துறோன்னு சொல்கிறேன், ஆண்டவர் மகிமைப்படுவாராக அப்படி இப்படின்றோம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு அவருக்கு இவன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவரை பார்த்து ஏதாவது பண்ணாதான் நமக்கு முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு நாளில் அவர் 24/7 நான் கூட தான்ப்பா இருப்பேன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேகம், இந்த ரெண்டுத்துக்கும் கீழாக நம்மை வைத்து நம்மை நடத்தும்படியாக அவர் தீர்மானிச்சிட்டார். 24/7 அப்படி நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா, கூடவே இருப்பேம்மா அப்படின்னா நம்ம அப்பப்போ என்ன செய்கிறோம், இந்த சீரியல் வர்றப்பெல்லாம் ஆண்டவரே இந்த அப்படி போய் உட்காந்துக்கும், நான் இப்படி வந்துடுறேன். நான் மார்த்தாள் மாதிரி அங்கே எங்கேயோ ஆண்டவர் உட்கார வச்சுட்டு, ஆண்டவரே கவலை இல்லையா, ஆஹா ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, அந்த அம்மா, அந்த மார்த்தாள் அம்மா ஆண்டவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அந்த அம்மா தான். வேதத்தில் பெத்தானியா என்ற கிராமத்திற்குள்ள அவர் போன பொழுது அங்கே மார்த்தாள் என்கின்ற ஒருவர் தன் வீட்டிற்குள்ளே இயேசுவை அழைத்து கொண்டு வந்து அப்படியே ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு, அப்படியே உட்காந்துருங்க நான் போயிட்டு கிச்சனில் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்து அங்கே பண்ணுறா. இதை தான் சான்ஸ்ன்ட்டு அந்த சகோதரி மரியாள் வந்து பாதத்திலே உட்காந்துட்டா. அங்கேருந்து கதறா அந்த அம்மா, ஐயோ நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், உமக்கு கவலை இல்லையா? நம்ம நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி அப்படின்னா ஆண்டவருக்கே கவலை இல்லையான்னு கேட்குறவங்க. ஆமாம், ஆண்டவரே நான் கவலைப்படுறேன், நீரும் கவலைப்படுறீரா இல்லையா அப்படின்னு கேட்குறவர் காரியம். அந்த அம்மா என்ன செஞ்சது, கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு புலம்புன்னு பண்ணுது. ஆனால் ஆண்டவர் பேசுறதை கேட்குறதா, ஆண்டவர் கூட்டு வந்து ஆண்டவர் பேசுறதை கேட்குறதா, இல்லை ஆண்டவரை கூட்டு வந்து நம்ம பேசுறதை கேட்குறதா அப்படின்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் தான் கேட்பார், போயிடுவார். ஆமாம், அவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் வர்றார். 24/7 அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஏன், நீ போகும் இடத்தை நான் பார்க்க வேண்டும், நீ எந்த வழியில் நீ போகணும் என்று நான் தான் தீர்மானிக்க முடியும்.
நம்ம நினைக்கிறோம் ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அழகாக கொண்டு போய் நம்மளை வந்து இன்றைக்கி ஜிபிஎஸ் மேலே சேட்டலைட்டில் இருக்குது அதோடைய சிஸ்டம். இன்றைக்கி நம்ம மொபைலில் வந்துச்சு, ஒரு இடத்துக்கு ரூட்டு போடுறோம், போட்டு என்ன அந்த கூகுள் மேப் போட்டு வர்றோம். சில சமயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், மெயினாக அப்படியே அங்கே போ இந்த போ அவன் ஏதோ ரூட்டை மாற்றி விட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வேலை செய்கிறான் போல இருக்கு. அப்படி இப்படியும் பார்த்தா நாங்கள் ஒரு இடமா வந்தோம், அந்த முனையிலே தான் இருக்குது. இது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு வந்து அப்படி போய் நிறுத்துது. கேட்டால் கூகுள் மேப் அப்படி தான், கூகுள் மேப் அப்படி தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்காக அம்பத்தூரில் கூப்பிட்டாங்க, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அப்போ மேப்பு கூகுள் மேப் அனுப்பிச்சா கொண்டு போய் பார்த்தா நம்ப மாட்டீங்க, நான் போய் நின்று திரும்பி பார்க்குறேன், சுடுகாடுங்க. ஆமாம், கூகுள் மேப்பு காட்டுது கம்பெனி இதுதான்ட்டு. அங்கேயா நான் போய் சேர முடியும்? உண்மையாகவே கடைசியில் அந்த வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் வைத்திருக்க, நம்ம தேடி போனால் சுடுகாடுக்கு தான் போய் நிற்கும். ஆமாம், ஆண்டவர் அன்னைக்கு பேசினார், எப்பா நீ நான் சொல்கிற மேப்பில் வா, நான் காட்டுற வழியில் போ, யாரோ சொன்னா எவ்வளோ சொன்னான்னு அங்கே போகாத, அங்கே போய் அது இந்த பக்கம் அந்த கம்பெனி உண்மையாக இருக்கிறது, ஆனால் அது எங்கே போய் நிறுத்துச்சுன்னா சுடுகாட்டில் தான் நிறுத்துச்சு. ஆமாம், அங்கே என்ன வேலை இருக்கும்? அங்கே வெட்டியான வேலை தான் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் அவர் மேலே இருந்து பார்த்து, இன்னைக்கு தான் ஜிபிஎஸ் சிஸ்டம் 20வது செஞ்சுரியில் எல்லாம் இது வந்த பிறகு எல்லாம் இது தான். இப்போ தான் கூகுள் மேப்பு. எப்போ யாருக்கு தெரியும் கூகுள் மேப்பு? நம்ம ஜென்ரேஷனில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு அங்கே போய் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்போம், அவன் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் அப்படியே போயிடு வீட்டுக்கு அப்படின்னுவான். அப்படியே காமிச்சு இப்படியே தான் ஊர் உலகமாக சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம மேப்பு போட்டு வந்து நிற்கிறோம். எப்போ நடக்குது? இப்போ நடக்குது. ஆனால் இது எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறாரு, நான் போடுறேன் உனக்கு ஜி மேப்பு, கூகுள் மேப்பு, நீ அந்த வழியில் போ, கொஞ்சம் கூட தவறாது. ஆமென். அவர் போடுற ரூட்டில், அவர் போடுற காரியத்தில், ஏமா நீ அந்த பையனை தான் கட்டுவேன், நான் நீ செத்தாலும் அந்த பையனை தான் கட்டுவேன். நீ செத்த பிறகு எப்படி அந்த பையனை கட்டுவேன்? உயிரோடு இருக்கிற அந்த 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 பையன் அந்த பொண்ணு அப்படிதான் நான் கட்டுவேன். கட்டின பிறகு செத்து போயிடுவடா அப்படின்னா இல்லை நான் அப்படி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வாழ்க்கை துணை, ஒரு வேலை, ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவ சமூகத்திலே போய் நிற்கணும். ஏன்? அவர் சொல்றார், நான் உனக்கு முன் செல்லுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அனுபவித்தவர்கள் மாறவே முடியாதுங்க. ஆமா, ஆனா அந்த அனுபவத்திற்குள்ளாய் வருகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்விக்குறி. ஒரு முறை 2 முறை ஆண்டவர் சரியாக நடத்தி, சரியாக ஆபிரகாமின் இந்த வேலைக்கார எலியேசு சொல்றார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2023 நீங்க ஆண்டுடைய பாதத்தில் இந்த சில நாட்கள் 2-3 நாட்கள்ல நீங்க தேவ சமூகத்திலே பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஒரு காரியம் நடக்கும். என்னவென்றால் 2024 அவர் உங்களுக்கு முன் செல்கிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உண்மையா சொல்றேன், இந்த 2-3 நாட்களை நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எப்பவும் போல இந்த வருஷம் ஃபுல்லாக ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருப்பீங்க பாருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் கல்யாணம் எப்போ, என் குடும்பத்தில் என் பையனுக்கு இது எப்போ, அது எப்போ, இது எப்போன்னு ஆரம்பிச்சிருக்கீங்களாம் பாருங்க. போகும்போது அப்படியே வச்சுட்டு போயிடுங்க தயவு செய்து. அதெல்லாம் இந்த 3 நாள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே தோத்துறோம். எதுக்கு சொல்லணும் தோத்துறோன்னு சில சமயம் யாருக்கு மனசில் என்ன செய்யாது, வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் நன்றி உள்ளவர்கள் அல்லவே. ஆகவே தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஆவியானவர் எதற்கு சோத்திரம் சொல்லுங்க அந்த பாயிண்ட்ஸை எடுத்து கொடுப்பார். ஆமென். எதற்கு? சின்ன சின்ன காரியத்திற்கு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ தலைவலி தலைவலி தலைவலி, என்ன அப்படின்னா அவங்க மாத்திரை போட்டால் தான் சரியாகும். அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருப்பார். அவர்கள் ஆண்டவர் என் தலைவலி போச்ச சோத்திரம்னு சொல்லுங்க. நான் போகும்போது ஒருத்தன் நேராக வந்தான், நல்ல வேலை என் மேலே மோதலை, அதற்காக சோத்திரம்.
நான் போகும்போது ரோட்டில் போனேன், ஒருத்தன் வேகமாக எனக்கு முன்னாடி வந்து நின்னான். என்னடா தம்பி இப்படி வந்து நிற்கிறியா அப்படின்னா, நான் அப்படி தான் வந்து நிற்பேன் அப்படின்னா, அதுக்காக சோத்துறோம். அவன் கையில் நம்ம சிக்காமல் போனோமே, அதற்காக சோத்துறோம். பல வியாதிகள் வந்தது, டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் ஃபீஸாக கொடுத்து என் பணத்தெல்லாம் செலவழித்து பணமெல்லாம் செலவழித்தும் சற்றே குணமடையாமல், நல்ல ஒரு வார்த்தை, சற்றே குணமடையாமல் வைத்தியர்களால் மிகுந்த வேதனைப்பட்டாலாம். அவ என்னன்னா மருந்துலாம் வேதனை இல்லை, வியாதியெல்லாம் வேதனை, வைத்தியர்களால் மிகுந்த வேதனைப்பட்டாள்னு சொல்லுது. அந்த மாதிரி சிக்காம போனதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும். ஆமா, உங்க வீட்டில் இருக்கிற ஆட்களினால் வராத துன்பம் வராமல் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி பிரச்சனைகள் வராமல் இருந்ததற்காக, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி பாருங்க. 3 நாள் பத்தாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த ஜனவரி 1ஆம் தேதி கொஞ்சம் தள்ளி வைங்களாம், ஏன்னா இன்னும் இருக்குது லிஸ்ட்டு. அதுதான் தெய்வ சமூகத்தில் இந்த நாட்களை செலவழிங்க. எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. 2024 எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், இந்த நன்றி சொல்வதற்கு அப்படின்னு பார்க்குறப்ப நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒன்று ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் 2024க்குள்ளே போக போகிறோம். எப்படி போகணும் தெய்வ சமூகத்தில் அப்படின்னா, பரிசுத்தத்தோடு போகணும். இன்னைக்கு பரிசுத்தம் அப்படின்னா சபைக்கு வெளியில் பேசப்படுற காரியமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? பரிசுத்தன்ட்டு ஒரு 4 வாரம் பேசிட்டீங்கன்னு வைங்க, சபை சுத்தமாகிடும். என்ன சுத்தமாகிடும்னா, ஜனங்க வராமல் சுத்தமாக இருக்கும். ஆமாம், பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வழி நடத்தின பாஸ்டர்ஸ்லாம் சும்மா நேராக பார்த்து பேசுவார். எப்பா நீ அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏன் 30 நிமிஷம் நின்ன? ஆமாம் கேட்பார். பஸ் ஸ்டாப்பில் உனக்கு ஏன் 30 நிமிஷம்? பஸ்ஸு வரலப்பா. பஸ்ஸு 2 பஸ்ஸு ஏறி போய் அந்த பஸ்ஸை பிடிக்கிறது தானே. ஸ்ட்ரைட் பஸ் வரல பாஸ்டர், இந்த பஸ்ஸில் ஏறி அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்து போக வேண்டியது தானே. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதே பாவமாக இருந்துச்சு. இன்னைக்கு அவன் பஸ்ஸிலே தான் போகிறான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பரிசுத்த தகப்பன்மார்கள் அவங்களாம் பிரசங்கம் பண்ணாங்களே, 60 வயசுல இருக்கிறாங்களே சபையை விட்டு ஓடுறான். நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா 60 வயசுல கூட அவரால் பரிசுத்தமா இல்லை. ஆமாம், ஒருத்தர் இன்ன வரைக்கும் நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, எப்பா ஞானஸ்தானேடு 63 வயசு, கொரோனாவில் இருக்கிறப்ப பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் என்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. 2020, இன்னைக்கு 23 இருக்குது, இன்ன வரைக்கும் எடுக்கலை. வருஷம் கடைசியாக இந்த மாதிரி ஜபத்தில் வந்து, ஆண்டவர் சோத்திரம் எனக்கு அது செஞ்சார் இது செஞ்சார், நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே தான் இருக்குது. அவருக்கும் கிருபை போய்கிட்டு தான் இருக்குது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு அவர்கிட்ட கேட்டா, எதிர்பார்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையா? என்னையா 63 வயசில் உனக்கு என்னையா தானாகவே வந்திருக்கணுமே பரிசுத்தம்? 63 வயசில் உன்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலையா? சுத்தமாக இருக்கிறியா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணா போக. ஆமாம், ஒரு தேவனுக்கு ஒப்பு கொடுக்குற வயசாகவும் 14 வயசு 15 வயசு 19 வயசு 20 வயசாகவும் வாலிபம் பிள்ளைகளாம் வந்து ஒப்பு கொடுத்து கதறி ஒப்பு கொடுத்துட்டா, இவர் 63 வயசில் வந்து இன்னும் என் வாழ்க்கையில் பைபிளில் சொல்லப்படுற அளவுக்கு இன்னும் பரிசுத்தம் வரல. சபைக்கு வாரம் வந்துடுறது, சபைக்கு போயிடுறது. ஆமாம், ஃபஸ்ட்டு சர்வீஸு ஃபஸ்ட்டு மாதத்தில் முதல் சர்வீஸில் கம்யூனியன் சர்வீஸ் அப்படியே தூங்கிட்டே உட்காந்துக்கிறது. ஏன்? ஞானஸ்நானம் எடுக்கலை, ரட்சிக்கப்படலை. உனக்கு கொடுத்த இந்த காலத்தில் ஆகிலும் சமாதானத்திற்கு எதுவானதை நீ தேடினால் நலமாயிருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, காலம் கொடுப்பாரு. ஆமாம், இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி உட்காந்துருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் உனக்கு சொல்கிறேன், பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை சபைக்குள்ளாய் சேர்த்திருக்கிறார் அப்படின்னா, தயவு செய்து அவருக்கு ஒப்பு கொடுங்க, தயவு செய்து அவருக்கு ஒப்பு கொடுங்க. நாம் நினைக்கிறோம் 2024, 25, 26 இப்படியே தோத்திரம் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். திடீர்னு அவர் வந்துடுவார். ஆமாம், அவர் வர வேண்டியதற்கான அடையாளங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவர் அந்த செகண்ட்ல வந்துட்டு போயிட்டார்னா அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. கிருபை முடிந்து நியாய தீர்ப்பின் காலம் ஆரம்பித்து விடும். அப்ப என்ன செய்வோம்? அப்ப அவர் வந்துட்டு போயிட்டார்னா எதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர? ஆண்டவர் ஏதாவது கொடுப்பார்? ஆண்டவர் என்ன ரேஷன் கடையா வச்சுட்டு இருக்கிறாரு? ஏதாவது உனக்கு அரிசி போடுங்க, சக்கரை போடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரே. சில பேருக்கு இதே பொழப்பா போச்சு. வந்தாங்கன்னா லிஸ்ட் எழுதி பாஸ்டர் கையில் கொடுத்துருவார். பாஸ்டர் வழி இல்லை, வந்த விசுவாசி அந்த அம்மாவோ அந்த ஐயாவையோ அனுப்ப முடியாது. அவர் அங்கே நின்று இவர்களுக்காக ஜெபிப்போம். என்ன, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ரேஷனும் கிடைக்க, அந்த மளிகை கடையில் ஜாமான் கிடைக்க ஜெபிப்போம். ஆமாண்டவரே தோத்துறன்னு ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணும். இதுவே பொழப்பா இன்னைக்கு சபைக்குள்ளாக விசுவாசிகள் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் வரும். இதுல பல பேர் என்ன செய்வாங்க? நீ எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டார். வேதம் அப்படி சொல்லலை. ஆமா, கர்த்தர் எப்படிப்பட்டிருந்தாலும், ஆனா அறிந்த பின்பதாக, இயேசுவை அறிந்த பின்பதாக, தேவனை அறிந்த பின்பதாக நான் பரிசுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காவிட்டால், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால், என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்வார் அப்படின்னா அப்படியே டக்குன்னு ஒரு ஆல்ட்டு போட்டுருவார். ஆமா, என்ன அப்படின்னா வண்டி ரிப்பேர் இல்லை, வண்டியை கர்த்தர் நிறுத்தி வச்சிருவார். என்ன அப்படின்னா கொஞ்சம் என்ன பாரு, பரிசுத்தத்தை பாரு, பரிசுத்தத்தை உண்டாக்கி கொள்ளு. ஏன் அப்படின்னா, ஏன் அவர் நமக்குள்ளாக பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்னா அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். ஆமென், ஆமென். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு இருக்கு பார்த்தீங்களா, உறவு. அந்த உறவை அவர் வலுப்படுத்தணும்னு பார்ப்பார். பாவியா இருந்த ஒரு நாள் கொண்டு வந்தாரு, ரட்சித்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிக்கிறீங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் அப்படின்னா நீங்க வீட்டில் போய் மேல இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களாய் இருந்தவரை ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்மள யாருன்னா கழுவப்பட்ட பாவிகள். நாம் கழுவப்பட்டோம். ஏன் கழுவப்பட்டோம் அப்படின்னா பரிசுத்தமாக்கும்படியாக கழுவப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் எல்லாம் இன்னும் அவன் என்ன சொல்ல, என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க அப்படின்னா ரைட்டு, ஓகே, வேற என்ன, எல்லாம் பாவத்தை நல்ல எல்லாம் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இல்லைங்க, சில காரியங்கள்லாம் அப்படி சைடில் இருக்க தான் செய்யுது. அந்த சைடில் இருக்க தான் செய்யுது அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சில பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், சுபாவங்கள் அப்படியே இருக்கும். ஆமாம், சுபாவங்கள் மாறி இருக்காது. ஆமாம், நாளாக ரட்சிக்கப்படாமல் இருந்தா அப்படின்னாலே இன்னும் சுபாவம் மாறலன்னு அர்த்தம். ஆமாம், நாளாக ரட்சிக்கப்படாமன்னா அப்படிலாம் ஒரே அடியாக அடிச்சிருப்பேன். இது அவருடைய சாட்சி. ஆமாம், ரட்சிக்கப்பட்டதுடைய சாட்சி என்னங்க அப்படின்னா, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, போன வாரம்லாம் அப்படின்னுவார். என்ன, போன வாரம்லாம் ஒருத்தன் வந்துட்டான், என்கிட்ட சண்டை போடுறான், நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி எனக்கு வந்த கோபத்துக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், ஒரே குத்து தான் அவனை. அப்போ என்னன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், சுபாவங்கள் அங்கே அப்படியே இருக்கும். அதுதான் என்ன செய்யணும், சிலுவையில் அறையணும், கொண்டு போய் சிலுவையில் அறையணும். ஆமாம், அதை அறையாமல் சுபாவம் மாறாதுங்க. ஆமாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஏன் அப்படின்னா நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமாம், நம்மை கழுவி சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம் ஒன்று நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனால் ஒப்பு கொடுக்கணும், அந்த கழுவப்படுதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், கழுவும், சுத்திகரியும். ஏன் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அருமையாக பவுல் எழுதுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
4ஆம் அதிகாரம். இந்த தெசலோனிக்கேரு, தீமோத்தேயு இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை ரட்சித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாக்கப்பட்ட பின்பதாக அவர் சொல்றாரு, தேவன் எதற்குங்க என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா அசுத்தத்திற்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தம் இல்லை அப்படின்னு வைங்களா, பரிசுத்தம் இல்லை அப்படின்னா பயம்னு ஒன்று உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஏன் பயப்படுவாங்க, பயந்து எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க அப்படின்னா சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் பாவம் இருக்கிற இடத்தில் பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். விசுவாசிக்கவே முடியாது. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த விசுவாசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சந்தேகம் இருக்கும். நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஏன் பரிசுத்த குறைவு. அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஏன் நான் என்னை பரிசுத்தப்படுத்தி தேவ பிள்ளையா இருந்தா எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2024 அவர் எனக்கு முன்பதாக போகணும் அப்படின்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமாம்பா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் தான். ஆனால் எனக்கு முன்பதாக அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் போக வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருந்தாதான் போக முடியும். ஏன் மோசே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போனார் அப்படின்னா அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால பிரயாணம் உட்கார்ந்து விட்டது. பிரயாணம் பாதியில் அப்படியே நிக்குது, ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஆண்டவர் சொல்றார், நீ அழைத்து வந்த ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், ஆகவே நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன்றாரு. எங்க வனாந்தரத்தில் நடுவில். அப்போ மோசே மன்றாடி ஜபம் பண்ணி அது பண்ணி, நீர் வந்தா கூப்பிட்டு போகும், இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு ஒரு ஆளாக நின்று ஜபம் பண்ணுறேன். தேவன் என்ன சொல்ல, பரிசுத்தப்படுத்தி தான் கொண்டு போகணும். உங்கள் தேவனோடு இருக்கிற உங்கள் பிரயாணம், உங்களுடைய அடுத்த வருஷத்தின் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்திற்கு போக முடியாது. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் போனோம் அப்படின்னா நாம் நிச்சயமாகவே பரிசுத்தத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக, அதாவது சில பேர் நினைக்கிறாங்க நம்மளே பரிசுத்தப்படுத்தி நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துடலாம். முடியவே முடியாது. யார் பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னா யார் தேவனுக்கு தன்னை இருக்கிற வண்ணமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அது பரிசுத்தம்னா ஏதோ பேரளவுக்கு எப்பவும் தோத்திரம் என்னங்க நான் பரிசுத்தம், அது இல்லை. தோத்திரம் சொல்றதுனால இல்லை, தேவனோடு ஆவியில இணைந்திருக்கும்படியாய் தெய்வ பிரசன்னத்தில். அதாவது ஒன்றை எனக்கு ரொம்ப ஆண்டவர் உறுதியாக என்னை பலமுறை வலியுறுத்தி என்னிடத்தில் காண்பிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஃபெலிக்ஸ் நீ கண்ண மூடி இயேசுவே அப்படின்னா அந்த பிரசன்னத்தை உணரணும். பிரசன்னத்தை உணரணும். சில பேர் ஜபம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தோத்துறாண்டவர் அப்படியே நிற்பேன். என்னையா அது என்னமோ மனசெல்லாம் ஓடுது, இங்கேருந்து என்னமோ ஓடுது, அங்கேருந்து என்னமோ ஓடுது. என்ன அதுக்கு மேலே பிரசன்னமும் இல்லை, ஒரே பிரச்சனையும் ஒரே சன்னமுமா இருக்குது. ஆமாம், பிரசன்னத்திற்காக இயேசுவே அப்படின்னா ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே கண்ணமடி அப்பா அப்படின்னாலும் பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவார். அப்படியே பிரசன்னத்துக்குள்ளே போகிற அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் தேவனிடத்தில் இருக்கணும். ஆமாம், சில பேர் ஜபம் பண்ண சொன்னால் இருங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. என்னங்க ஜபம் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகணும் அப்படி. மூடெல்லாம் சரியாகணும். எப்போ மூடு சரியாகி எப்போ நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்சு எப்போ நம்ம பிரசன்னத்துக்குள்ளே போகிறது தோத்துறோன்னு வர என்ன ஒரே ஆத்திரம். ஆமாம், ஏன் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் போக முடியாது.
ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க போகிறோம். அவ்வளோதான். 8 ஆகிப்போச்சு. இது மட்டும் வாசித்து முடிச்சிடும். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. வாசிங்கம்மா. அவர்கள் கேட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. போதும். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு டெய்லி பார்த்தீங்கன்னா பகலில் குளிர்ச்சியான வேலை. பகலில் குளிர்ச்சியான வேலைன்னா அப்போ ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனில் தான் இருந்திருக்குது. பகலில் குளிர்ச்சியான, இன்றைக்கி நம்ம ஏசி போட்டாலும் இப்போ மே மாதம்லாம் ஏசி ஓடுதா இல்லையான்னு கேட்குறாங்க வீட்டில். ஏன்னா அது எப்படி தான் நீங்கள் டெம்பரேச்சர் வச்சாலும் இந்த பக்கம் சில்லுன்னு இருக்குது, இந்த பக்கம் வேக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் சந்ததியில் நிற்க முடியல. சந்நிதி அவருடைய பிரசன்னத்தில் இல்லை. கவனிக்கணும் இதை. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆனால் பிரசன்னத்திற்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய சத்தம் விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னா அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா எங்கே இருக்கிறான்னு? ஆதாம் சொல்கிறாரு, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு அப்படின்ட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து. எங்கேருந்து வருது பாருங்க, புதுசாக ஒரு காரியம். பயம் அப்படின்னா அந்த நேரத்தில் கிடையாது. ஆண்டவர் உருவாக்கின பொழுது பயம் என்பது கிடையாது. அப்போ பயந்து அப்படின்ற ஒரு புது அனுபவத்தை ஆதாம் இங்கே பேசுகிறார். ஏன்? அந்த பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போக முடியல. ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பாவம் ஒன்று நேரிட்டது. பாவம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்கும், பயம் இருக்கிற இடத்தில் பிரசன்னம் இருக்காது. அப்போ அவங்க நிர்வாணியாக ஒளிந்து கொண்டேன் அப்படின்னா தேவனுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் எங்கே சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதனைலாம் முடிஞ்சு வருவாங்க, பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சா கடைசியில் உட்காருவார். வந்துட்டு இவர் என்னாத்துமாவே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஆவிலேயே வெளியில் போயிடுவார். ஏன் அப்படின்னா நான் சபைக்கு வருவேன், ஏன்னா எங்கள் அம்மா திட்டம், எங்கள் அப்பா திட்டம், எங்கள் ஐயா திட்டம், என் பொண்டாட்டி திட்டம், எங்கள் கணவர் திட்டுவேன் அப்படின்ட்டு வருவேன். ஆனால் உள்ளே வர முடியாது. ஏன் அப்படின்னா வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை காணுமே அப்படின்னு போதகர் அவர் அடுத்த வாரம் எங்கேயாவது பார்த்து கேட்டா, இல்லை பாஸ்டர் வந்தேன், அப்புறமா அவசரமாக கிளம்பி போயிட்டேன். ஏன்? தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பிரசன்னத்தில் நிற்க முடியாதவர்கள் வெளியே ஓடி விடுவார்கள். தேவ பிரசன்னத்திற்குள்ளாக போகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வேண்டும். வார்த்தையை கேட்கிறவர்கள் உள்ளே வருகிறார்கள், ஆனால் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக போகிற கிறிஸ்தவர்கள் மிக மிக குறைவு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப என்ன கேட்கிறாரு, நான் மட்டும் தானே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் மட்டும் தானே உன் கூட உலாவிட்டு இருந்தேன், அந்த சொன்னவன் யாருப்பா? நான் இல்லாத நேரத்தில் நீ யாருக்கோ ஒரு இடம் கொடுத்துருக்கிறியே, நான் இல்லாத நேரத்தில் எதுக்கோ நீ இடம் கொடுத்து உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீ சொல்கிற நான் ஒளித்து கொண்டேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா அந்த இடத்துல? இல்லாண்டவரே, அவன் வந்தான், மேற்படியான ஆள் வந்தான், வந்து என்கிட்ட பேசினா என்னமோ வச்சு ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். நான் ஒளித்து கொண்டேன், சத்தத்தை கேட்டு. இதுக்கு முன்னாடி சத்தத்தை கேட்ட பிரசன்னத்தில் இருந்து எல்லாத்துலேயும் இருந்தியே அப்படின்னா நான் பிரசன்னத்தில் இருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனால் ஆண்டுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இன்னைக்கு இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு நல்ல தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கிறதா?
தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கும் அவருக்கும் இடையில ஏதோ ஒரு நழுவுதல், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம் இன்னும் குற்றமான சாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்று பாருங்க. அந்த காரியத்தை இன்றைக்கு இப்பொழுது இந்த இடத்துல விட்டு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உன்னை பிரசன்னத்திற்குள்ளாக நான் வரணும் அப்படின்ட்டு சொல்லுங்க. பிரசன்னத்திற்குள்ளாய் போவதற்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா பரிசுத்தம். தேவ பிரசன்னத்திற்குள்ளாக எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லோரும் கண்களை மூடுங்க, தயவாய் கண்களை மூடுங்க. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வன் சொல்றாரு, இரவில் அக்கினியிலும் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் நான் உனக்கு முன்பதாக போக வேண்டும் என்றார். ஒரு பரிசுத்தம் உனக்கு தேவையாய், அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம். அழகாக ஒரு பாட்டை பாடணும். என் ஜீவன் எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். ஹல்லேலூயா. என் ஜீவன் எங்கிலும், ஜீவன் எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை பார்க்க அல்லவா வந்தீர்கள்? ஒரு உன்னதமான தேவன் உங்களை நடத்தி வந்தாரே. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் அல்லவா இதுவரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்தார். இந்த பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள், அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள், உங்கள் உள்ளத்தில் என்ன காரியம் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இன்னும் இருக்கிறது? நீங்கள் ஒளித்துக் கொள்கிற அளவிற்கு என்ன காரியம் இருக்கிறது? நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்க கூடாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது? தேவ சமூகத்திற்குள்ளாக வரக்கூடாதபடிக்கு என்ன பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. Thank you Holy Spirit. Hallelujah. Krabra Santo Rabala Hintoradia. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. ஒரு அருமையான தேவன், அவர் உங்களை நடத்தும்படியாய், உங்கள் முன்பதாய் போகும்படியாய், வாஞ்சியாய், விருப்பமாய் வந்து நிற்கிறார். 2024 பற்றி கவலைப்படாதீர்கள். எங்கே போக வேண்டும் என்றும், எந்த வழியில் போக வேண்டும் என்றும் தீர்மானிக்கிற தேவன் உங்கள் முன்பதாக போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த நாளில்ப்பா நான் அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? இந்த நாளில் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய வாய், நம்முடைய சிந்தை, நம்முடைய நாவு எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட ஒரே ஒரு அடியை நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். தேவனின் ஆலயமே. பழைய பாடல், விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாடலாமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. உணர்ந்து பாடுங்க. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே என் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே என் சரீரத்தின்
பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாம் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேயவாலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ, தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேயவாலயமே, தேவனின் ஆலயமே. நீங்களும் நானும் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, கிரயத்திற்காக நாம் கொல்லப்பட்டோம். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். அந்த பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்தினார், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நடத்தினார், இனியும் நடத்துவார். நம்ம ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப போராடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், ஏம்பா நீ எனக்கு விட்டு கொடுப்பா, நான் உன்னை நடத்துகிறேன், நீ ஏன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணாத, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி கழுகு சுமப்பதை போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமந்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உம்மிடத்தில் விசாரித்து செய்ய, அந்த உம்மோடு உண்டான உறவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவாய் எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் 48 + 4 மணி நேரம், 52 மணி நேரத்தில் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.